காவியா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண். அவளுக்கு சொந்தமாக ஒரு டைலரிங் கடை இருக்கிறது. ஊசியும் நூலும் அவளுக்கு ஆயுதங்கள். துணி மீது ஓடும் அவளின் கைவண்ணம் அந்த ஊரிலேயே பிரபலம். பள்ளி படிப்பை முடித்ததும் கல்லூரி படிப்பு முடிந்தும் கூட அவளுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை. ஆனால் வீட்டு சூழ்நிலை அவளை உட்கார்ந்திருக்க விடவில்லை. சின்ன வயதிலேயே தந்தையை இழந்தவள் அவள். அம்மா மட்டும்தான் அவளுக்கு துணை. எனவே தானே சம்பாதித்து அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த காவியா தன் தையல் திறமையை முதன்மைப்படுத்தி ஒரு சின்ன டைலரிங் கடையை தொடங்கினாள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் மெல்ல மெல்ல அந்த ஊர்க்காரங்கள் அவளின் வேலையை பாராட்ட ஆரம்பித்தார்கள். திருமண உடைகள், சேலைகள், சட்டைகள் என்று அவளுக்கு வேலை குவிய ஆரம்பித்தது. அவள் சம்பாதிக்கும் பணத்தில் வீட்டுக்கஞ்சி பொங்கியது. அம்மாவுக்கு ஒரே பொண்ணு என்பதால் காவியாவின் திருமணத்தை பற்றிய கவலை அவளின் அம்மாவுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. நல்ல வரன் கிடைக்கிறதா, எப்போ கல்யாணம் நடக்கும்னு யோசித்து கொண்டே இருந்தாங்க. காவியாவுக்கும் திருமணம் என்றால் பயம்தான். சின்ன வயசிலிருந்தே பொருளாதார சுமையை சுமந்தவளுக்கு திடீரென்று ஒரு புது வாழ்க்கைக்கு போவது பற்றிய பயமும் கவலையும் இருந்தது. ஆனாலும் அம்மாவின் விருப்பத்தை முன்னிட்டு அவள் சம்மதித்தாள். அந்த ஊரில் நல்ல வரன்கள் வந்து போனாலும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி காவியாவோ அல்லது அவள் அம்மாவோ மறுத்துவிட்டனர். இந்த வரன் சரியில்லை, இவன் வேலைக்கு பொருத்தமில்லை, இவன் குடும்பம் சரியில்லை என்று ஒவ்வொரு வரனையும் தட்டி கழித்து கொண்டே இருந்தார்கள். இப்படி இருக்கும்போதுதான் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு வரன் வந்தான். அவன் பெயர், அவன் வேலை, அவன் குடும்பம் எல்லாமே முதல் பார்வையில் நன்றாக இருந்தது. ஆனால் காவியாவிற்கு மட்டும் அந்த பையனை பார்க்கும்போதே ஒரு உள்மனப்பிடிப்பு ஏற்படவில்லை. என்னவோ போல இருந்தது. ஆனாலும் அம்மா மிகவும் வற்புறுத்தினாள். பொண்ணு, உனக்கு வயசாகுது, இந்த வரனை விட்டுட்டா அடுத்து நல்ல வரன் கிடைக்குமான்னு தெரியல என்று அம்மா சொல்ல காவியா மனம் தளர்ந்தாள். மாப்பிள்ளை பக்கம் இருந்தும் நிறைய வற்புறுத்தல்கள் வந்தன. கடைசியில் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையின் பேரில் காவியா அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். கல்யாணம் பிரம்மாண்டமாக நடந்தது. ஊரே கொண்டாடியது. ஆனால் காவியாவின் கண்களில் மட்டும் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு விதமான வெறுமை தெரிந்தது. இந்த கல்யாணத்திற்கு பின் காவியாவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவளுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்ததா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். திருமணமான ஒரு வாரம்தான் ஆகியிருந்தது. இன்னும் காவியாவுக்கு புது வீடு, புது மனிதர்கள், புது வாழ்க்கை என்று எதுவுமே பழகவில்லை. இதற்குள்ளாகவே அவளின் கணவன் தனக்கு வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு இருப்பதாகவும் அவளை மணந்து கொள்ளப் போவதாகவும் கூறி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அந்தச் செய்தி காவியாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இப்படி நடந்தது? தன்னிடம் என்ன குறை இருந்தது என்ற கேள்விகள் மனதில் உதித்தன. சில நாட்களுக்கு முன்பு வரை மாலை மாற்றிக்கொண்ட ஒருவன் இன்று வேறொரு பெண்ணுடன் போய்விட்டான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக இருந்தது. அவளுக்கு அழுகை வந்தது, கோபம் வந்தது, ஏமாற்றம் வந்தது. ஆனால் இதற்கெல்லாம் என்ன பயன்? அவளை அந்த வீட்டிலேயே வைத்துக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் காவியாவிற்கு அங்கே நிற்கும் சக்தியே இல்லை. இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறி அவள் தன் சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்தாள். திரும்பி வந்த கையோடு அந்த டைலரிங் கடையை மீண்டும் திறந்தாள். தையல் இயந்திரத்தின் ஓசைதான் அவளுக்கு மருந்தாக இருந்தது. ஒரு வார திருமண வாழ்க்கை அவளுக்கு மிகப்பெரிய மனக்காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் வெளியில் அதை காட்டிக் கொள்ளவில்லை. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாததால் அவளின் பொருளாதார சுமை மீண்டும் காவியா மீது விழுந்தது. இந்த சூழலில் அவளால் இன்னொரு மனிதனை நம்ப முடியவில்லை. இனிமேல் எனக்கு திருமணமே வேண்டாம், நானும் அம்மாவும் இருந்து நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்று உறுதியெடுத்து கொண்டாள். அந்த ஊர் மக்கள் பலரும் அவளின் கதையை பேசினார்கள். சிலர் இரக்கம் காட்டினர், சிலர் பரிதாபப்பட்டனர். ஆனால் காவியா அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவள் தன் வேலையிலேயே மூழ்கினாள். நாளடைவில் அவளுக்கு நிறைய ஆர்டர்கள் வந்தன. பெயரும் புகழும் அதிகரித்தன. பணமும் சேர ஆரம்பித்தது.
ஆனாலும் அவள் மனதில் ஒரு வெறுமை. இரவில் தனியாக படுக்கும்போது வாழ்க்கையில் நடந்தது நியாயமா என்று நினைத்து நினைத்து மனம் உடைந்து போவாள். இருந்தாலும் தைரியத்தை விடாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சமையல், வீட்டு வேலை, கடை வேலை என்று தன் வழக்கமான கடமைகளை செய்யத் தொடங்கினாள். அவனால் அவளுக்கு ஒரே ஆதரவாக அவள் அம்மா இருந்தாள். அம்மா தான் கஷ்டப்பட்டாலும் மகள் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்க பல வழிகளில் முயற்சிப்பாள். ஆனால் அந்த நிகழ்விற்கு பிறகு காவியாவின் புன்னகை முற்றிலும் மறைந்து போயிருந்தது. வாழ்க்கை அவளுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்திருந்தது. தன் வாழ்க்கையில் மீண்டும் காதல் வருமா, அல்லது அவளின் இந்த முடிவே நிரந்தரமாக இருக்குமா? அந்த வாழ்க்கையில் ஒரு புது நபர் எப்படி நுழைகிறார் என்பதை அடுத்த பாகத்தில் படியுங்கள். காவியாவின் அந்த பழைய வீட்டின் பக்கத்து வீட்டில் சுமதி என்ற பெண் இருந்தாள். சுமதிக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியிருந்தன. அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தது. சுமதி ரொம்ப நல்ல இயல்பானவள். சுமதிக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பெயர் பிரபு. பிரபு கல்லூரி படிப்பு முடித்ததும் பெங்களூரில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். நல்ல மாதத்து சம்பளம், நல்ல பதவி, அவனுக்கு எல்லாமே ஒழுங்காக இருந்தது. சுமதி தம்பியை பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வாள். அந்த வகையில் பிரபு சில நாட்கள் ஊருக்கு வந்திருந்தான். பிரபு பக்கத்து வீட்டில் இருக்கும் காவியாவை பார்க்க ஆரம்பித்தான். முதலில் ஒரு பக்கத்து பெண் என்று தாண்டி போனாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் பேச்சு வளர்ந்தது. சுமதிதான் முக்கியமான பாலமாக இருந்தாள். பிரபு, அந்த காவியா மிகவும் நல்ல பொண்ணு. தனியாளாக ஒரு டைலரிங் கடை வைத்து அம்மாவையும் காப்பாற்றுகிறாள். அவளுக்கு என்னென்ன கஷ்டம் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா என்று சுமதி சொன்னபோது பிரபுவுக்கு காவியா மீது அனுதாபமும் மரியாதையும் ஏற்பட்டது. நாளடைவில் காவியாவும் பிரபுவும் அடிக்கடி பேசினார்கள். சுமதி வீட்டிற்கு வரும்போதெல்லாம் பிரபு தெருவில் அவளை பார்த்தால் பேசுவான். இதை பார்த்த சுமதி, என்னடா தம்பி, பக்கத்து வீட்டு பொண்ணையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கே என்று கிண்டல் செய்வாள். அதற்கு பிரபு ஒன்றும் சொல்லாமல் சிரித்து கொள்வான். காவியாவும் அந்த கிண்டல்களை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பாள். ஆனால் ஒரு நாள் பிரபு காவியாவிடம் நேராக நின்று பேசினான். காவியா, எனக்கும் வீட்டில் நிறைய பொண்ணு பார்த்தாங்க. ஆனா மனசுக்கு யாரும் பிடிக்கல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா என் வாழ்க்கை அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். காவியாவுக்கு ஒரு நொடி அதிர்ச்சியாக இருந்தது. அவள் நிதானித்து தன் கதையை சொன்னாள். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு வாரத்துல கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டான். அதனால் இனிமேல் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு உறுதி பண்ணிட்டேன் என்றாள். இதை கேட்டதும் பிரபுவின் கண்களில் காவியா மீது அனுதாபம் அல்ல, மரியாதை அதிகமானது. அது உன் முடிவு. ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு நீ பிடிச்சிருக்க. நான் உன்னோட தோழனாக இருந்தேன். அதுவே எனக்கு போதும் என்று பேசி முடித்தான். பிரபுவின் இந்த பேச்சு காவியாவின் மனதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? அவள் தன் முடிவை மாற்றுவாளா? அடுத்த பாகத்தில் காவியாவின் மனக்குழப்பம் வெளிப்படுகிறது. பிரபுவின் பேச்சு காவியாவின் மனத்தில் ஒரு புது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முதலில் அவள் உறுதியாக மறுத்துவிட்டாலும் உள்ளுக்குள் பிரபு அவளுக்கு பிடித்து போயிருந்தான். பிரபுவின் நேர்மை, அவனின் நடை, பேச்சு எல்லாமே காவியாவின் மனத்தை வெகுவாக கவர்ந்தன. பிரபு மட்டுமல்ல, அவனுடைய அக்கா சுமதியின் இயல்பும் அவர்கள் குடும்பமும் காவியாவிற்கு ரொம்பவே பிடித்து போயிருந்தது. பிரபு ஒரு நல்ல கல்விமான், நல்ல வேலை, நல்ல ஊதியம், நல்ல குணம், இதையெல்லாம் மறுக்கவும் முடியாது. சில நாட்களாக பிரபு காவியாவை அழைத்து கோவிலுக்கு அழைத்துச் சென்றான், பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான், நல்ல ரெஸ்டாரண்ட்களுக்கு அழைத்துச் சென்று சாப்பிட வைத்தான். இருவரும் நிறைய நேரம் பேசினார்கள். காவியா மெல்ல மெல்ல பிரபுவுடன் பழக பழக அவளின் மனம் முன்பு இருந்த அந்த முடிவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது. இந்த பையன் என் வாழ்க்கையை சரி செய்வானா? இவனை நம்பலாமா? இவனும் மற்றவர்களைப் போல இல்லையே என்று யோசித்தாள். இதற்கிடையில் பிரபு தன் அக்கா சுமதியிடம் சென்று, அக்கா, எனக்கு காவியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்று சொன்னான். சுமதியுடனே
காவ்யா ஒரு அற்புதமான பொண்ணு. அவள் மீது குறை சொல்ல ஒன்றுமில்லை. அவளுக்கு முன்னே நடந்தது துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். அது அவள் குற்றமில்லை. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று உறுதிப்படுத்தினாள். உடனே பிரபு காவ்யாவிடம் நேரடியாகவே வந்து, நான் உன்னை மணக்க விரும்புகிறேன். நீ சம்மதித்தால் என் குடும்பத்தினர் உன்னை பற்றி பேசி முடிக்கிறேன் என்றான். இந்த முறை காவ்யா யோசித்தாள். பல நாட்கள் தன் அம்மாவிடம் கலந்தாலோசித்தாள். அம்மா, மகளே, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். உனக்கு அவன் பிடித்திருந்தால் நானும் சம்மதம் என்று சொல்லிவிட்டாள். பிறகு பிரபுவின் வீட்டார் காவ்யா வீட்டிற்கு வந்து முறையாக பொண்ணு கேட்டார்கள். காவ்யாவும் அதற்கு சம்மதித்து தன் வாழ்க்கையில் ஒரு முறை தோல்வியை சந்தித்தாலும் மீண்டும் வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரானாள். இந்த முடிவு சரிதானா? காவ்யாவின் இரண்டாவது திருமணம் சந்தோஷமாக அமையுமா? அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் புது மாற்றங்கள் அடுத்த இறுதி பாகத்தில். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மிக விரைவாகவும் சந்தோஷமாகவும் நடந்தன. திருமணத்திற்கு முன்னர் பிரபு காவ்யாவிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தான். உனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டுமென்று ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும். எப்படியாவது நாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்குவோம் என்றான். அந்த வார்த்தை காவ்யாவின் மனதை நெகிழ வைத்தது. பிரபு தன் வேலையில் மிக கடுமையாக உழைத்தான். ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்டுகள் என்று பார்த்து பணம் சேர்த்தான். காவ்யாவும் தன் டைலரிங் வேலையை விடாமல் செய்து வந்தாள். இருவரின் சேமிப்பும் சேர்ந்து ஒரு அழகான புது வீட்டை வாங்கினார்கள். ஒரு சிறிய கடனும் இருந்தது. ஆனால் அதை வெகு விரைவில் அடைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. வீடு வாங்கி 2 மாதங்களில் பிரபுவின் குடும்பத்தினரும் காவ்யாவின் அம்மாவும் சேர்ந்து ஒரு அழகான திருமணத்தை நடத்தி வைத்தனர். இந்த முறை காவ்யாவின் கண்களில் பழைய ஏமாற்றம் எதுவும் இல்லை. மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு காவ்யா பிரபுவுடன் பெங்களூருக்கு சென்றாள். அங்கே ஒரு சின்ன டைலரிங் யூனிட் ஆரம்பித்தாள். பிரபு தன் வேலையில் கஷ்டப்பட்டாலும் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற எப்போதும் தயாராக இருந்தான். நாளடைவில் கடனும் முழுமையாக அடைக்கப்பட்டது. மிக முக்கியமான சம்பவம். காவ்யாவின் வயிற்றில் ஒரு புது உயிர் உருவானது. 9 மாத காத்திருப்புக்கு பிறகு காவ்யா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையின் முகத்தை பார்த்ததும் காவ்யாவின் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைத்தது போல் இருந்தது. பிரபுவோ மனைவி மற்றும் குழந்தையுடன் தனது புது வாழ்க்கையை ரசிக்கத் தொடங்கினான். காவ்யா இனி அந்த பழைய நினைவுகளால் தன்னை மனதளவில் கொள்ளாமல் புதிய கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாள். இப்படி ஒரு காலத்தில் கல்யாணமே வேண்டாம் என்று முடிவெடுத்த பெண் கடவுளின் திருவிளையாடலாக பிரபு மூலம் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றாள். அவளின் கதை இதோடு மகிழ்ச்சியான முடிவை அடைந்தது. காவ்யா இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நிறைவு அடைந்தாள். உங்கள் கருத்து என்ன? கடினமான காலங்களுக்கு பிறகும் ஒரு நல்ல வாழ்க்கை கிட்டுமா? இந்த கதை உங்களை எப்படி உணர வைத்தது?